ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிக்னல் வந்து உருவாகிட்டு இருக்கு. அதில முக்கியமானது வந்து இந்த வாரம் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து ஒரு பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் ரிவர்சல் மாரி பிரிண்ட் ஆயிருக்கு. இன்னும் வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர வந்து உடைக்கல. நெறைய பேர் வந்து பேரிஷ் அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சைலன்ட் மூவா கூட இருக்கலாம். பிகாஸ் வந்து நெறைய லிக்விடேஷன் இந்த மார்க்கெட்ல வந்து அடிக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோல வந்து வீக்லி ரிவர்சல் சிக்னல் என்ன? மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் இன்னும் புல்லிஷா ஆகியிருக்கா? ஆகலையா? அப்படின்றது ஃபுல் அனலைஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பிடிசி இந்த 67க்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பிடிசி அப்படியே ஸ்ட்ரக்சர் போட்டுட்ருக்கு. இந்த அனலைஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மேஜர் மூவ் நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான பாயிண்ட்லாம் எல்லாமே சொல்றேன். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதிலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நெறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லயும் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிடிசி ஒன் டேல விக்கிறோம் முதல்ல. ஸோ ஒன் டேல விக்கும்பொழுது, ஒன் டேவோட அந்த புல்லிஷ் லைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் தான் நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நேத்து வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிட்டு தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேலேருந்து அந்த 83 லெவல் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்விங் ஹை. ஸோ இந்த ஸ்விங் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும்பொழுது, அந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ட் ரிஜெக்ஷன தான் வந்து நமக்கு டச் பண்ணிட்டு, இப்போ அடுத்த கேண்டில் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் எங்க இருக்கு அப்டின்னா, இது பிலோ ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடக்கல. ஸோ வந்து இன்னும் பாசிபிள் இருக்கு மேல போறதுக்கு. 67க்கு மேல போறதுக்கு ஹை பாசிபிலிட்டி மார்க்கெட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு ரீசன். ஸோ இன்னொரு ரீசன் வந்து அகைன் வந்து 4 ஹவர்ல வைக்கிறேன். ஸோ இந்த 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா கூட எக்ஸாக்ட்டா வந்து அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணா கூட அப்படியே தான் வந்து மார்க்கெட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 64 ஓகே. 64,444 அந்த லெவல்ல வந்து ரிஜெக்ட் ஆகி 4 ஹவர் கேண்டில்ல வந்து பியரிஷ் வந்திருக்கு. ஸோ நேத்தே வந்து நம்ம இப்ப டெலகிராம் குரூப்ல சொல்லியிருந்தோம். பிரீமியம் குரூப்ல ஷார்ட் போட்டிருந்தோம். எக்ஸாக்ட்டா ஷார்ட் அதே மாரி க்ளோஸ் போட்டிருந்தோம். எக்ஸாக்ட்டா ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ல அப்டேட் நான் சொல்றேன். இந்த 4 ஹவர்ல அப்டேட் பார்த்தீங்கன்னா, லிக்விடேஷன் வந்து இப்போ ஹையர் லிக்விடேஷன் வந்து மேல 67ல இருக்கு. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த 67 போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாரி தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோவர் லிக்விடேஷன் வந்து 61 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 61,2000க்கு சாரி இந்த 61,200க்கு கீழ வந்து லிக்விடேஷன் பாயிண்ட் இருக்கு. ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஒன்ஸ் வந்து அ இங்க எடுக்காம மேல போயிடுச்சுன்னா, இங்க 61,200 அது மார்க்கெட்ட எடுக்காம மேல போயிடுச்சுன்னா, அது புல்லிஷா கன்டின்யூ ஆகும். அப்படி இல்லன்னா மார்க்கெட் வந்து கீழ வந்தாலும், அந்த 61,000க்கு கீழ ஒரு லிக்விடேஷன் இருக்கு. அத எடுத்துட்டு கூட மார்க்கெட் வந்து பம்ப் ஆகலாம். ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து இங்க புல்லிஷா தான் இருக்கு. புல் பேக் வரலாம். புல் பேக் வரதுக்கு மார்க்கெட்டுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாரி தான் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. ஆனா புல் பேக் வந்தாலும் மார்க்கெட் வந்து மறுபடியும் திரும்புறதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இங்க மேக் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ எப்படி மார்க்கெட் வந்து வரும் அப்படின்னா, பிடிசி மார்க்கெட்டு மேபி இப்படி கூட வரலாம். இப்படி வந்துட்டு ட்ரெண்ட் லைன் உடைச்சுட்டு மறுபடியும் ரீட்டெஸ்ட் எடுத்துட்டு, மறுபடியும் இங்க வந்து லிக்விடேஷன் எடுத்துட்டு, மறுபடியும் இங்க ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிட்டு, ரிஜெக்ஷன் ஆயிட்டு மறுபடியும் அப்படியே இப்படி கூட போலாம். இப்படி கூட ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லன்னா, இப்படி போயிட்டு அப்புறம் வந்து உடைச்சுட்டு, இப்படி வந்துட்டு இப்படி கூட போலாம். எப்படி வேணாலும் போலாங்க. ஆனா புல் பேக் வரலாம், வராமலும் போகலாம். பட் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் நான் பிரீமியம் குரூப்ல சொல்றேன். டெய்லி சிக்னலா கூட வீடியோ போடுறேன். இல்லன்னா டெலிகிராம்ல சொல்றேன். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து 67க்கு போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் மார்க்கெட் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ரிவர்சல் புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அததான் நான் உடைக்க போறேன். அது எப்படின்னா, இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து அ அ எப்படி சொல்றது? இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து நமக்கு லிக்விடேஷன் அடிச்சுட்டு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. அதான் முக்கியம். இப்போ நான் இது ஃபுல்லாவே எடுக்குறேன். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் எடுக்குறேன். இப்போ பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடேஷன் எடுத்துட்டு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு நமக்கு. இப்போ புரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்க. இந்த வீக்லி கேண்டில் வந்து என்ன பண்ணிருக்கு? எல்லா கேண்டிலோட லோவ லிக்விடேஷன் எடுத்துட்டு தான் பிரைஸ் வந்து மேல பம்ப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த புல்லிஷ் சிக்னல் ஓகேவா? ஏன்னா லிக்விடேஷன் எடுத்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகும்பொழுது, அல்லது பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்பொழுது, அது வந்து ரிவர்சல் பேட்டர்னா கூட அமையலாம். நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல வந்து அது மாரி நெறைய ஸ்ட்ரக்சர் வந்து
வந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு எல்லா லோவையும் உடைச்சிட்டு கீழ லிக்விடேஷன் எடுத்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா வீக்லில. ஸோ, இப்ப இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்படியே கன்டின்யூ ஆகும். அதே மாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனா இதுக்கு கீழ வந்து மார்க்கெட் போல பாருங்க. அது மாரி இங்க பாருங்க. இங்கேயும் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருங்களா? ஸோ, அந்த மாரி மார்க்கெட்ல வந்து ஒரு லிக்விடேஷன் எடுத்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகும்போது, அது ரிவர்சல் வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு மார்க்கெட்டுக்கு. சரிங்களா? ஸோ, இது வீக்லி அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து எத்தீரியம் அப்டேட் பார்ப்போம். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க பாருங்க. எத்தீரியமும் இங்க நமக்கு புல்லிஷா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தீரியமு இங்க நமக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு. இங்க பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் வந்து பிலோ தான் இருக்கு இன்னும். இன்னும் பிலோல தான் இருக்கு. ஸோ, இங்க வந்து பிடிசி வந்து ஒரு அ புல்லிஷ்ல மேக் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அ எத்தீரியமும் வந்து இங்க புல்லிஷ் ஸ்ட்ரக்சர தான் மேக் பண்ணியிருக்கீங்களா? ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தடவ லிக்விடேஷன் எடுத்துட்டு பிரைஸ் வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரா தான் நமக்கு மாறதுக்கு வாய்ப்பா இருக்கு. பட் வந்து இது நான் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து புல் ரன்னுக்காக திரும்பிருச்சுலாம் நான் சொல்ல வரல. இது வந்து பவுன்ஸ் பேக் ஓகேங்களா? ஏன்னா, இங்க பிடிசி வந்து 67க்கு மேல வரையும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு போறதுக்கு. அதுக்காக இப்ப எத்திரியமும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இது வந்து 2மே ஃபாலோ ஆகும். பட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம்னா, எத்திரியமும் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷனா தான் இருக்கு. இந்த புல் பேக்ல வந்து மார்க்கெட் அப்பப்ப வரும். லாஸ்ட்டு நடந்த புல் பேக் கூட நான் வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஃபர்தர் டீட்டெயில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸா நீங்க வச்சுட்டு, நீங்க உங்களுடைய ஓன் நாலேட்ஜ் வச்சிருப்பீங்க. ஓன் ட்ரேடிங் மெத்தட் வச்சிருப்பீங்க. அதையும் இதையும் வச்சு நீங்க ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும். அத வச்சு நீங்க ட்ரேட் பண்றதா, இன்வெஸ்ட் பண்றதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மனி. ஐ அம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.